என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஸ்பெஷல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல். ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா என்ன வீடியோஸ் போட்டாலும் ஹோம்ஒர்க் கொஷின் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேனோ அது எல்லாமே அங்கே வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், அது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வீடியோவை பாருங்கள், மேலேயும் நான் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 கொஷனில் 20 கொஷின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 20 கொஷின் ஹோம்ஒர்க்கு, லாஸ்ட் 20 கொஷின் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம் 6 மாதம் வரைக்கும். அதனால் மறந்துடாமல் அதை வாங்கிடுங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது குரூப் 4க்கான மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிப்பா, இப்போது இந்த 27வது வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம படிக்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா வால்யூம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக்ப்பா இது. குரூப் 1 குரூப் 2 எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலுமே ரொம்ப அதிகமான கொஷின் நம்மளோட எக்ஸாமில் வர்றது இந்த டாப்பிக்கில் இருந்து தான் இருக்கும். நீங்கள் வேணால் இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 2014 வருஷத்தோட குரூப் 4 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏரியா வால்யூமில் இருந்து கேட்டது தான். 2016, 2018, 2019. ஸோ அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க, ஏன் 2018 மட்டும் ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்கன்னு. எப்போதுமேப்பா நம்ம ஸ்கூல்ஸில் 2 டாபிக் ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 2 டாப்பிக்கில் இருந்து கொஞ்சம் அதிகமான கொஷின் வரும். அதில் என்னென்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏரியா வால்யூம், இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் வச்சு கேட்பாங்க. அதாவது இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வரைகிறேன், இப்படி கொடுத்துருப்பாங்க, இது 60 டிகிரி, அப்போது இது எவ்வளோ டிகிரி அப்படின்னு கேட்பாங்கல்ல. இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2018 பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த கொஷின் இந்த ஏரியா வால்யூம்லேருந்து ஒரு 3 கொஷின் தான் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து 2 கொஷின் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட பேட்டர்ன். அதிகமான நம்ம குரூப் 4 எக்ஸாமோட பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் தான்ப்பா இருக்குது. நிறைய கொஷின் இந்த ஏரியா வால்யூமில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கை படிக்க மாட்டாங்க. ஏரியாவும் படிக்க மாட்டாங்க, வால்யூமும் படிக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஏன்னா நிறைய ஃபார்முலா படிக்கணும், நான் இந்த டாப்பிக்கை விட்டுடலாமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தயவுசெய்து இந்த டாப்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸிப்பா அந்த டாப்பிக்கு. நீங்கள் ஏரியா வால்யூம்னு 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்கூல் புக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் ரெக்டாங்கிள் இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரலோகிராம் இருக்கும். பேரலோகிராம் ஓகே. இந்த கியூபை கொஞ்சம் அப்படி தலைகீழாக திருப்பினீங்கன்னா அது பேரலோகிராம், அவ்வளோதான், ஓகேவா. பேரலோகிராம் இருக்கும், அப்புறம் ட்ரையாங்கிள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஏரியாக்குள்ளே வர்றது. ஏரியாக்குள்ளே வர்றது இது எல்லாமே. அதே மாதிரி வால்யூம்குள்ளே வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பியரு, ஓகேவா, அதுக்கப்புறம் கோனு, அப்புறம் சிலிண்டரு, கியூபாய்டுப்பா. ஸோ கியூபுன்றது எல்லா கார்னருமே சேமாக இருக்கும், எல்லா அந்த லென்த் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ இது கியூபு. ஸோ கியூபாய்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், ஓகே, அவ்வளோதான். ஸோ இது கியூபு, இது கியூபாய்டு. ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே போதும்ப்பா. மற்றபடி வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். இப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பியர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பியருக்கான வால்யூம்க்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ கோன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும்ப்பா. இந்த ஃபார்முலா நீங்கள் பயந்துட்டு நான் ஃபார்முலா படிக்கணுமே அப்படின்னு பயந்துட்டு இந்த டாப்பிக்கை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் எக்ஸாமில் குறைஞ்சது 5 கொஷினை விட்ட மாதிரி அர்த்தம். அதனால் பெருசாக இந்த ஃபார்முலாவை அப்படி ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. எல்லா ஃபார்முலாலையும் பை இருக்கும்.
ஆர் இருக்கும், ஆர் ஸ்கொயர் இருக்கும், ஹெச் இருக்கும். இதுதான் மாறி மாறி வரும். பை ஆறு ஹெச் இதுதான் மாறி 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 ஃபார்முலாவில் வரும்ப்பா. பொறுமையாக ஃபார்முலாவை திருப்பி திருப்பி எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இந்த டாப்பிக்கை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட எக்ஸாமில் கேட்ட பழைய வருஷத்தோட கொஷின் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வருஷத்தில் x+2ன்னு கொடுத்துருந்தாங்க, பிரெத்து வந்து x+4 ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்துனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதான் ஏரியா. ஓகேவா? ஸோ ரேஷியோ வச்சு கேட்பாங்கப்பா. அதாவது இந்த மாதிரி கோன் இருக்குல்ல, இப்படி கோன் எடுத்துப்பாங்க. ஒரு கோன் வந்து டூ ரேஷியோலையும் இன்னொரு கோன் வந்து 3 ரேஷியோலையும் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு கோன் 2 மடங்கு இருக்குது, இன்னொரு கோன் 3 மடங்கு இருக்குப்பா. 3 மடங்கு பெருசாக இருக்குது. அப்போது ரெண்டுத்தோட கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்போதுமே ஃபார்முலா எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா 1/3 πr³ πr²h இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. பைக்கு பதிலாக நம்ம எப்போதுமே 22/7 தான் யூஸ் பண்ணுவோம். 3.14 போட மாட்டோம். ஏன்னா 3.14 போட்டோம்னா அது மல்டிப்ளிகேஷன்லேயும் ஏதாவது தப்பாக வந்துடும்ன்றனால, இந்த கேன்சலேஷன்லாம் தப்பாக வரும் அப்படின்றனால 22/7 தான் போடுவோம். அதனால் மற்ற வேல்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹெச் மட்டும் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். இல்லை மொத்த வேல்யூஸுமே கொடுத்துட்டு வால்யூமை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஒரு கஷ்டமான கொஷினை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டீங்க ஒழுங்கா அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா கொஷினுமே நீங்கள் போடலாம். ஓகேவா? ஸோ இதை படிக்கிறதுக்குப்பா இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்த வீடியோலேருந்து ஒரு டாப்பிக்காக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸ்கொயரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூபாய்டு, அப்புறம் க்யூப், இதெல்லாம் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னோட சேனல்லையே, இதே சேனலில் க்யூபு, க்யூபாய்டு, கோனு, ஸ்பியரு, சர்க்கிள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன். லெசன் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு போட்டிருப்பேன். என்னோடய சேனலில் போய் தேடி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி முன்னாடி போன வருஷம் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ். அந்த வீடியோஸ் பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது. அதில் போய் பாருங்கள். 4, 5வது வீடியோக்கு அப்புறமா ஏரியா நடத்தியிருப்பேன், அதுக்கப்புறம் வால்யூம் நடத்தியிருப்பேன், தனியாகவே நடத்தியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வீடியோ கிட்ட நடத்தியிருப்பேன்ப்பா போன வருஷத்தோட வீடியோ. அதுலேயும் இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். இது என்னென்ன சிலபஸில் உங்களுக்கு இருக்கோ இது எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் அதை படிங்க. தனித்தனி டாப்பிக்கும் நடத்தியிருக்கேன், அதையும் படிங்க. இனிமேட்டு நான் நடத்த போகிற கொஷின்ஸ் எல்லாமே ஒன்றா நடத்துவேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இதில் எங்கே அதிகமாக தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒன்று சென்டிமீட்டரில் இருக்கும், இல்லைனா மீட்டரில் இருக்கும், சில சமயம் இன்ச்சஸில் கூட கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு சொன்னால் ஏரியா இது எல்லாமே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் வரும். இது வால்யூம் எப்போதுமே சென்டிமீட்டர் க்யூப் இல்லை மீட்டர் க்யூப் அப்படின்னு வரும்ப்பா. ஸோ மேலே 3 அப்படின்னு வர்றது எல்லாமே வால்யூம். ஓகேவா? மேலே ஸ்கொயர் வர்றது எல்லாமே ஏரியா. மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி உங்கள் எக்ஸாமில் ஆப்ஷன் பார்க்கலாம். 316 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி 316 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு இருக்கும். நம்ம எக்ஸாமில் அவசரத்தில் நம்ம தான் 316 கண்டுபிடிச்சோமே டக்குன்னு இதை மார்க் பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஆக்சுவலாக அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கேட்டிருப்பாங்க. ஸோ வால்யூம் அப்படின்னா இது கிடையாது, இதுதான் நம்மளோட ஆன்சர், க்யூப் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சென்டிமீட்டர் ஸ்கொயர் எந்த இடத்துல போடணும், வெறும் சென்டிமீட்டர் எந்த இடத்துல வரும், அதே மாதிரி சென்டிமீட்டர் க்யூப் எந்த இடத்துல வரும், வால்யூம்னா எதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும்ப்பா. சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இது க்யூபாய்டு இருக்குல்ல, ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பால் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பால் போட்டோன்னா இந்த மிச்சம் இருக்கிற வால்யூம் என்னன்னு கேட்பாங்க. இந்த மிச்சம் இருக்கிற வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம எக்ஸாமில். அதே மாதிரி நீங்கள் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சுத்தளவுன்னு அர்த்தம். ஓகேவா? சுத்தளவுன்னா இப்போ ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிலிண்டரோட சுத்தளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இது சுற்றி இருக்கு இல்லையா, அதுதான் சுத்தளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, இது எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஃபார்முலா எது கேட்குறாங்களோ அதை தான் போட முடியும். அதே மாதிரி நம்ம இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிமீட்டர் அப்படின்றது சுற்றளவு தான். இதை வந்து பாருங்கள், இந்த கோடோட அளவு, இந்த லென்த்தோட அளவு, இது எல்லாமே பெரிமீட்டர். ஸோ சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பெரிமீட்டர் சொல்ல மாட்டாங்க. இந்த சுற்றளவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம கொஷின் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்க, இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியமும் இருப்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சில கொஷின்ஸ் வந்து பிரச்சனையே இருக்காதுப்பா. இப்போ உருளைன்னு சொல்லுவாங்க, நம்ம சிலிண்டர், இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் கொஷினை பார்த்து சால்வ் பண்ணுவீங்கல்ல எக்ஸாமில், அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பைப்புன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பைப் அப்படின்னு கொஷனில் இருக்கும். அது நம்ம பைப் அப்படின்னு பார்த்தோன்னே அது சிலிண்டர் மாதிரி இருக்கும், நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பைப் எப்படி இருக்கும்? சிலிண்டர் மாதிரி இருக்கும். ரோலர்னு சொல்லுவாங்க, ரோட் ரோலர் இருக்குல்ல, ரோலர் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அப்படின்பாங்க. ரோலர்னா என்ன அர்த்தம்? நம்ம ரோட் ரோலர் பார்க்குறோம்ல, அது எப்படி இருக்கும்? சிலிண்டர் மாதிரி இருக்கும். அப்போது அவங்க கேட்டிருக்கிற கொஷின் சிலிண்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பா. ஒயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஒயர் ஆஃப் லென்த், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒயர் ஆஃப் லென்த்து 20 சென்டிமீட்டர் அப்படின்பாங்க. எப்போ இது எது? ஒயர் ஆஃப் லென்த்னா எதில் வரும்? ஒயர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கொஷனில் ஒயர் அப்படின்னா சிலிண்டர், ஒரு கொஷனில் ரோலர் அப்படின்னா அது சிலிண்டர், ஒரு கொஷனில் பைப்பு அப்படின்னாலும் சிலிண்டர். ஏன்னா பைப்பு நம்ம பார்த்துருக்கோம்ல, பைப்பும் சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ராடு சொல்லுவாங்க, ராடுனா கம்பிப்பா, ஓகேவா? ராடு, ஒரு ராடோட ரேடியஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க, ராடோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு சில பேருக்கு புரியாது, ராட்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ ராட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு கம்பி, அது சிலிண்டர். ஸோ அதனால் நம்ம கொஷனை இங்கிலீஷில் படிக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரியான வால்யூம் ஏரியாவில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து படிங்க. அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்பியரா, இல்லை அவங்க கொடுத்துருக்கிறது கோனா, இல்லை அவங்க கொடுத்துருக்கிறது சிலிண்டரா, ஸோ அதுக்கு தேவை என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா உள்ளே கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்க்கணும்ப்பா. இப்போ கோன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோனில் மட்டும்தான் 2 ஹைட் இருக்கும். இப்போ சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஹைட்டு தான். இப்போ ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ரேடியஸ் தான். ஸோ கோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ரேடியஸ் ஒரே டயாமீட்டர் தான் இருக்கும். ஆனால் கோனை பொறுத்த வரைக்கும் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் 2 ஹைட்டு வரும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கோனில், அதுவும் நம்ம கவனமாக இருக்கணும். கோனில் பார்த்தீங்கன்னா கோன் வச்சுக்கோங்களேன். ஸோ கோனில் ஆக்சுவலாக இதுதான் கோனோட ஹைட்டு. இந்த பாட்டமோட ரேடியஸ் பாயிண்ட், டிப் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே மேலே இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் தான் ஒரு கோனோட ஹைட்டு. ஆனால் கோனுக்கு இன்னொரு ஹைட்டும் இருக்குது, ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஞ்சு இருக்குது பாருங்கள், இந்த 2 கோடு, இதோட ஹைட்டு மாறும்ப்பா. இதோட ஹைட்டு வேறு, இது ரெண்டுத்தோட ஹைட்டு வேறு. ஸோ அதனால் இதை தான் கோனோட ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை எல்லுன்னு சொல்லுவாங்க. எல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட், இந்த கோனெல்லாம் இருக்கும்ல அதோட ஹைட்டு. ஸோ இது எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி ஒரு டென்ட் கேம்ப்பு, இப்போது ஒரு துணி கொடுத்துருவாங்க. ஸோ கொஷின்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும், சரியா? ஒரு துணி இருக்கும், அந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் துணி இருக்கும், அதை வச்சு ஒரு டென்ட்டு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி டென்ட்டு கட்டணும் அப்படின்னா அந்த டென்ட்டோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் இருக்கும்ப்பா. பேரலோகிராம் மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க பேரலோகிராம் அவ்வளோவா படிக்க மாட்டோம். ஸோ சர்க்கிளு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இருக்கும், பேரலோகிராம் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பேரலோகிராம் மட்டும் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரையாங்கிள், நீங்கள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குப்பா. ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூவை கண்டுபிடின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஒன்று இதோட ஹைட் எப்படி கொடுத்துருப்பாங்க, இதோட லென்த்தை கொடுத்துட்டு இது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை பேஸோட வேல்யூவை கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிள் வந்து எந்த இதில் இருக்குது, ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிளா, இல்லை நேராக இருக்கா, 2 சைடு 3 சைடுமே கரெக்டாக இருக்கா, இல்லை சாஞ்சு இருக்குன்னு சொன்னால் அது வேறு ட்ரையாங்கிள். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப டீப்பாக போயெல்லாம் படிக்க வேண்டாம். ஓரளவுக்கு பேசிக்காக எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்கும்பா. 2 கேட்டகரினா, ஒன்று வந்து ஸ்பியர், இதை பாதியாக கட் பண்ணிங்கன்னு சொன்னால் எமிஸ்பியர். இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள், இந்த சர்க்கிளை பாதியாக கட் பண்ணிங்கன்னு சொன்னால் செமி சர்க்கிள், ஓகேவா? ஸோ சர்க்கிள் ஒன்று இருக்கும், அப்புறம் செமி சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதை பாதியாக கட் பண்ணோன்னா செமி சர்க்கிள். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஃபார்முலா தேவையில்லைப்பா. ஏன்னா இதோட வால்யூம் என்னன்னு ஃபார்முலா படிச்சுட்டு, ஏரியா என்னன்னு ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவோட பாதி டிவைடட் பை 2 தான் இதோட ஃபார்முலா. அதே மாதிரி தான் ஸ்பியரும். ஸோ ஸ்பியரோட வால்யூம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வர ஆன்சரை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னு சொன்னால் பாதி. ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் எமிஸ்பியர்.
ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தனியாக உட்காந்து நீங்கள் ஃபார்முலா படிக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலோ சிலிண்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் அவ்வளோவா இல்லை, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப டீப்பாகவும் நீங்கள் படிக்க வேண்டாம், பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரியணும். க்யூப் அப்படின்னு சொன்னால் இதோட சைடு, லென்த்து, ஹைட்டு எல்லாமே சேமாக இருக்கும், அதுதான் க்யூப். ஸோ லென்த்து, ஹைட்டு, அதோட பிரெத்து எல்லாமே மாறி இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓகே, அப்படி நீளமாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது க்யூபாய்டு. எல்லா சைடும் சேமாக இருக்குதுன்னு சொன்னால் அது க்யூப். ஓகேங்களா. அதுக்கப்புறமா உங்களுக்கு மற்றபடி வேறு எதுவும் சொல்லணுன்னு இது இருக்காது. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். டயகனல் லைன்னு சொல்லுவாங்க. குறுக்க ஒரு கோடு இப்படி போட்டாங்கன்னா அது டயகனல். ஓகேவா. ஸோ இதுக்கும் அப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னு சொன்னால் அதை டயகனல்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான்ப்பா. ரைட். இதுக்கு மேலே நம்ம பெருசாக போக வேண்டாம், கொஷின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. என்னோடய சேனல்லே இருக்கும். அதுக்கப்புறம் தனியாகவும் தனித்தனி டாபிக் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போது ரயில்வே வீடியோஸ் போட்டிருக்கேன் இல்லை, நீங்கள் ரயில்வே வீடியோஸும் போய் பார்த்தீங்கன்னாலும் அதில் கோனு, ஸ்பியரு எல்லாமே நடத்திட்டு தான் இருக்கேன், நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ போதும்ப்பா. அடுத்த வீடியோவிலேருந்து ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து முடிச்சிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 நாள், ஒரு வாரத்தில் இது எல்லாமே நான் முடிச்சிடுவேன். அதுக்கு தேவையான நடத்துகிற அன்றைக்கே தேவையான டெஸ்ட்டும் நான் கொடுத்துருவேன். ஓகேவா. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி டெஸ்ட்லாம் மறந்துடாமல் எழுதிடுங்க. ஸோ லைவ் கிளாஸ் எப்போயாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுப்பேன், அதையும் நீங்கள் மறந்துடாமல் லைவ் கிளாஸில் இருக்கிற பிடிஎஃப்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்னோடய சேனலை ப்ராப்பராக சரியாக ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க, படிச்சுட்டே வரீங்க, டெஸ்ட் எழுதிட்டே வரீங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்ப்பா. ஓகேவா. ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போட ஆரம்பிச்சிருவோம் இந்த ஏரியா வால்யூம்லேருந்து. ஜாமெண்ட்ரி வந்து ரொம்ப பெருசு கிடையாதுப்பா. ஜாமெண்ட்ரி வந்து நம்ம ஆங்கிள் தான் அதிகமாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஷேப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அந்த ஷேப்புக்கான ஒரு ஆங்கிள் மட்டும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் கேட்டது. அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு நாள் போதும், அது ஒரு வீடியோவிலே கூட நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஏரியா வால்யூம் தான் பெருசு. ஓகேப்பா. ஸோ ரொம்ப நன்றிப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். பாய்.